மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீது எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் பதவி ஏற்பார் என புதுச்சேரி காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான திரு கண்ணன், பிரபல திரைப்பட நடிகையும் முன்னாள் எம்பியுமான திருமதி விஜயசாந்தி மற்றும் பேரறிவாளனின் தாயார் திருமதி அற்புதம்மாள் ஆகியோர் உறுதிபட தெரிவித்துள்ளனர். வன்முறை அராஜகங்களை கட்டவிழ்த்துவிடும் திமுகவின் தலைவர் கருணாநிதி எத்தனை பொய் வழக்குகளை தொடர்ந்தாலும் அத்தனை தடைகளையும் வென்று மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வெற்றி வாகை சூடுவார் என திரைப்பட நடிகையும் முன்னாள் எம்பியுமான திருமதி விஜயசாந்தி தெரிவித்துள்ளார். டிஎம்கே பத்தி சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு ரவுடி பார்ட்டி, அராஜக பார்ட்டி. டிஎம்கே பார்ட்டி ஒரு கேஸ் இல்லை, எத்தனை பொய் கேஸுங்க அம்மா மேலே போடப்பட்டது. எல்லா டைம்லேயும் அது பொய்யான கேஸுன்ட்டு நிரூபிக்கப்பட்டது, முதலமைச்சர் ஆனாங்க, வெற்றி பெற்றாங்க. இப்போது அந்த ரீசன்ட் கேஸ்லேயும் அது பொய்யான வழக்கு. அது இந்த பொய்யான கேஸை அம்மா மேலே போட்டு இன்றைக்கி ஜெயிலில் அடிச்சிருக்கிறாங்க. எதுக்கு நடக்குது இப்படின்னா, அம்மாவுடைய வளர்ச்சி பொறுக்க முடியாமல் நிரந்தரமாக அம்மாவே முதலமைச்சராக இருப்பாங்க, நம்மளால் வர முடியாது என்னமோ, அதுக்காக எப்படியாவது குறுக்கு வழியில் போயாவது அம்மாவை முதலமைச்சராக இருக்க விடக்கூடாது, அம்மாவை இறக்கிடணும், அம்மாவை ஜெயிலில் போடணும் அப்படின்ட்டு ஒரு கெட்ட எண்ணத்தோட இந்த டிஎம்கே பார்ட்டி இருக்குது. இவங்க இந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸில் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் படுதோல்வி அடைஞ்சது டிஎம்கே பார்ட்டி. ஆனால் ஏடிஎம்கேக்கு 37 MP சீட்ஸ் வந்திருக்கு. ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம். அது ஸோ இவ்வளோ வெற்றி மேலே வெற்றி ஏடிஎம்கே பார்க்குது. அம்மா எல்லா நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்க. இவங்க நிரந்தரமாக முதலமைச்சரே இருந்துருவாங்களா, அப்போ நம்மளுடைய கதி என்னான்ட்டு ஒரு பயத்தில், ஒரு கீழ்த்தனமான எண்ணத்தோட இந்த டிஎம்கே பார்ட்டி இந்த மாதிரி குறுக்கு வழியில் போயிட்டு அம்மா முதுவை குத்த பார்க்குது. ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிற டிஎம்கே பார்ட்டிக்கு, உங்கள் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். யார் நல்லது பண்ணாலும் அவங்கள முதுல குத்துறது உங்களுக்கு பழக்கமாக போச்சு. ஏன்னா நான் சென்னையில் இருக்கும்போது அம்மாவுக்கு நான் சப்போர்ட்டாக பேசுனதுக்கு என் வீட்டு மேலேயும் பெட்ரோல் பாம்பை போட்டாங்க. இது மீடியா எல்லாருக்கும் தெரியும், இது உண்மை. இது ஒரு அராஜகமான இவங்க வாழ விட மாட்டாங்க. பெண்கள் அரசியலில் இருக்கக்கூடாதுன்ட்டு பெண்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறாங்க இவங்க? ஒரு அம்மா பெண்ணாக இருந்து இன்னைக்கு பாரத தேசத்துலேயே எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் அம்மா பாராட்டுறாங்க. எத்தனை நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு பாராட்டுறாங்க. ஏன்னா எங்கள் தெலுங்கானா எடுத்துக்கிட்டாலும் ஆந்திரா எடுத்துக்கிட்டாலும் அம்மாவுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகுது. ஸோ அந்த ஸ்கீம்ஸும் இங்கே எடுத்துகிட்டு வரலான்ட்டு ஒரு நல்ல யோசனையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் மக்களுக்கு கெடுதல் பண்ணோன்ட்டு ஒரு கெட்ட நோக்கத்தில் தான் டிஎம்கே இருக்குது. டிஎம்கே எப்போவுமே கெட்ட எண்ணத்தோடு தான் இருக்கும், அவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். 2G ஸ்பெக்ட்ரமில் கூட அவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் செஞ்சது ஊழல், இந்த பக்கம் ஏடிஎம்கே செஞ்சது நல்லது, மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க, ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை தமிழ்நாடு, அன்பார்ந்த தமிழ்நாடு மக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லா மக்களுடைய இதயத்தில் அம்மா உட்கார்ந்துருக்குறாங்க. அவ்வளோ பாசம் தமிழ்நாடு மக்களுக்கு அம்மா மேலே. ஸோ அம்மாவுக்கு வெற்றி கிடைக்கும். விஜயசாந்தி நான் எங்கே இருந்தாலும் நான் அம்மாவுக்கு குரல் கொடுப்பேன், அம்மாக்காக நான் போராடுவேன். ஏன்னா அம்மா மேலே எப்போவுமே எனக்கு மரியாதை இருக்குது, அந்த அன்பு பாசம் இருக்குது. ஒரு கிரேட் லேடி அவங்க, ஷீ இஸ் அ ஃபைட்டர். அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அம்மா கண்டிப்பாக வெளியே வருவாங்க, முதலமைச்சராக உட்காருவாங்க. இது உறுதி உறுதி உறுதி. நான் தமிழ்நாடு மக்களுக்கு ஒன்று கேட்டுக்கொள்கிறேன், தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் எமோஷன் ஆகிறீங்க, தற்கொலை பண்ணிக்கிறீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்காக தான் அம்மா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லது செய்யணுன்ட்டு ஒரே ஒரு நோக்கத்து தான் இன்றைக்கி அம்மா முன் வந்திருக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்தாலும் என் மக்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு அம்மா வாழ்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் எது பண்ணிக்கிட்டாலும் அம்மா கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. அதுக்காக நீங்கள் தயவுசெய்து, நான் அன்பார்ந்த தமிழ் மக்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் தற்கொலை பண்ணிக்காதீங்க. நம்ம எல்லாரும் போராடுவோம் அம்மாக்காக. அம்மாவுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும், வெளியில் வருவாங்க,
முதலமைச்சராக இருப்பாங்க, இது உறுதி என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் உள்ளத்துடன் தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தம் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை தகர்த்தெறிந்து மீண்டும் வெற்றி திருமகளாக ஆட்சி பொறுப்பேற்பார் என பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் உருக்கமாக தெரிவித்துள்ளார். ஒரு பெண்மணியா இந்த நாட்டை இவ்வளோ திறமையா ஆட்சி செய்கிறத பார்த்து பெண்களாகிய நாங்களே ரொம்ப மகிழ்ந்து இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க இப்படி சிறைப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்க சட்டப்படி இந்த தண்டனையை எதிர்கொண்டு நீதிப்படி அவங்க நிரபராதி நிரூபித்து அவங்க வெளியே வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக அவங்க கூடிய விரைவில் நம்மோட இங்கே மறுபடியும் நம்ம ஆளும் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து அவங்க நல்லாட்சி செய்வாங்கன்ற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன். பெங்களூரு தீர்ப்பை தொடர்ந்து தமிழக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவு மென்மேலும் பெருகி உள்ளதாகவும் இது அரசியலில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் என்றும் புதுச்சேரி மாநில மூத்த காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கண்ணன் தெரிவித்துள்ளார். மக்கள் மத்தியிலே அனுதாபமும் ஒரு ஆதரவும் இப்படி நேர்ந்துவிட்டதே என்ற ஆதங்கமும் நிறைய அதிகரித்திருப்பதை கண்கூடாக நான் பார்த்தேன், கேட்டேன். பொதுமக்களுக்கு, பெருவாரியான மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழகத்தினுடைய மக்களுக்கு அது ஒரு மிகுந்த வேதனையான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது.